மெஷர்மெண்ட் அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபெனாமினான். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஃபிசிக்ஸ் அப்படின்னு கேட்டால் இந்த ஆன்சர் நம்ம வரணும். இயற்கையை பற்றினோ இயற்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் தி பேஸ் ஆஃப் ஆல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ எல்லா சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸும் ஃபிசிக்ஸ் தான் வந்து பேஸான ஒரு விஷயம், பேசிக்கான ஒரு விஷயம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் அப்படின்னாலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அப்சர்வேஷன்ஸை வச்சு தான் வந்து இந்த ஃபிசிக்ஸ் அப்படின்றது அமையுது. The principles and observations allow us to develop a deeper understanding of nature. ஸோ இந்த மாதிரி பிரின்சிபல்ஸையும் அந்த அப்சர்வேஷன்ஸ்னால் அது என்ன நடக்குது, அதில் எடுத்துருக்கக்கூடிய அந்த அளவுகள் அது எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணும்போது நேச்சரை பற்றி ரொம்ப ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. சயின்டிஃபிக் தியரிஸ் ஆர் வேலிட். எப்பயுமே சயின்டிஃபிக்காக நம்ம செய்யக்கூடிய தியரி எல்லாமே வந்து மதிப்பு அதிகமானது. ஒன்லி இஃப் தே ஆர் கன்ஃபர்ம்டு த்ரூ வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு இது ரைட் இது ராங்குன்னு சொல்லிட்டா முடியாது. ஸோ நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது தான் வந்து இந்த சயின்டிஃபிக் தியரி வந்து ஏற்றுக்குவாங்க. கன்ஃபார்ம் அப்படின்றது வேலிடான ஒரு விஷயம், எக்ஸாக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கக்கூடிய செயல் வந்து அப்போ தான் நடக்கும். தியரிஸ் இன் ஃபிசிக்ஸ் யூஸ் மெனி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தட் ஹாவ் டு பி மெஷர்ட். ஸோ இப்போ தியரிஸ் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய குவான்டிட்டிஸை வந்து எழுத வேண்டியிருக்கும். அது மீட்டரா இல்லை கேஜா இல்லை எத்தனை மில்லி சென்டிமீட்டர்ஸ், எத்தனை மில்லி மீட்டர்ஸ் இருக்குது, எத்தனை சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த அளவுகள் வச்சு நிறைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியம் வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நடக்கும். மெஷர்மெண்ட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஸோ எந்த சயின்டிஃபிக் ஸ்டடியாக இருந்தாலும் எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட மெஷர்மெண்ட் அப்படின்றது, அளவுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ஆர் டெய்லி லைஃப். ஸோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம டே வந்து ஓடவே ஓடாது. பணம்ன்றதாக இருக்கட்டும், நம்ம டைம் பார்க்குறதா இருக்கட்டும், ட்ரெஸ் வாங்குகிறோம், பால் ஆயில்ஸ் வாங்குகிறோம், ஸோ எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். It is a process of finding an unknown physical quantity by using a standard quantity. இங்கே what is measurement அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்சர் வந்து நம்ம எழுதணும். Measurement is the process of finding an unknown physical quantity by using a standard quantity அப்படின்னு சொல்லி எழுதணும். அதாவது தெரியாத ஒரு பொருளை தெரிஞ்ச ஒரு பொருளோட கம்பேர் பண்ணி அளவு கரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு மீட்டர் துணி கொடுங்க அப்படின்னா அப்படியே ஷாப்பில் போய் அப்படியே அளந்து கொடுக்குறதில்ல. ஏற்கனவே அவங்க ஒரு மீட்டருக்கு உண்டான அந்த அளவு வச்சுருப்பாங்க, அதை அளந்து எடுத்து தான் கட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் தெரிஞ்ச ஒரு பொருளிலிருந்து தெரியாத பொருளை அளவெடுத்து கொடுக்குறதா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன் திஸ் லெசன் வி ஆர் ஸ்டடிங். ஸோ இந்த லெசனில் ஃபுல்லாக மெஷர்மெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். பார்க்கலாம். யூனிட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது உலகம் ஃபுல்லாக என்ன அளவுகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே நமக்கு சொல்லுவாங்க. we need 3 things for a perfect measurement. ஸோ நம்மளுடைய மெஷர்மெண்ட், நம்மளுடைய அளவுகள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு 3 விஷயங்கள் வேணும். என்னெல்லாம்? இன்ஸ்ட்ருமெண்ட், அது அளக்கக்கூடிய ஒரு பொருள். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, அதுக்கு இது வந்து இவ்வளோ அளவுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். அது லிட்டராக இருந்தால் அந்த பால் 1/2 லிட்டரு, அந்த 1 லிட்டர் அந்த மெஷர்மெண்ட்ஸ் பாக்ஸஸ் இருக்கும், அது வச்சுருப்பாங்க. ஸோ அதுவாக இருக்கட்டும், அதுதான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி சொல்கிறோம். அண்ட் அக்செப்டபிள் யூனிட், அதுக்குண்டான ஒரு யூனிட், அளவு ஒன்று, அதுக்குண்டான ஒரு யூனிட் ஒன்று, அது அளக்கிறதுக்கு தேவையான ஒரு பொருள் ஒன்று. 3 விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். இதுவும் 2 மார்க்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க. லெட் அஸ் சே தட் தி லென்த் ஆஃப் அ புக் பீஸ் 30 சென்டிமீட்டர். இப்போ இந்த புக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் லென்த் இஸ் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ நம்ம இவ்வளோ 30 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ரூலர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம எதை வச்சு இது 30 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொன்னோம், அந்த ஸ்கேலை வச்சு சொன்னோம் இல்லையா, அது வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா 3 பொருட்கள் தேவைன்றதை இது எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் சென்டிமீட்டர் இஸ் த யூனிட். ஸோ ஒரு புக்குடைய லென்த் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்லும்போது அது அளக்கிறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட், அதோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து 30, அதோடைய அக்செப்டபிள் யூனிட் வந்து சென்டிமீட்டர்ஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் மெஷர்மெண்ட். ஸோ இந்த 3 பொருள்களை வச்சு ஒரு பொருளை அளந்து சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். In the above activity the value of all students will be same. ஸோ எல்லா குழந்தைங்களோட புக்ஸையும் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். People in various parts of the world are using different systems of unit for measurements. ஸோ வெவ்வேறு நாடுகளில் போனீங்கன்னா நம்ம எப்படி ஒரு நாட்டுடைய பணமும் இன்னொரு நாட்டுடைய பணமும் மாறுது, அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வந்து வெவ்வேறு நாட்டில் வெவ்வேறு யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. Some common systems of units are as follows. ஸோ காமனாக இருக்கக்கூடிய ஜென்ரலாக
எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய காமனான விஷயங்கள் யூனிட்ஸில் வந்து எஃபிஎஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா எஃப்னா ஃபூட்டு, அடி சொல்கிறோமா, அதுதான். பவுண்டு, மாஸ்க்கு பவுண்டு, எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு சொல்லும்போது மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதுக்கு பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஃபார் டைம் சொல்லும்போது செகண்ட்ஸில் சொல்லுவாங்க. அதுதான் எஃபிஎஸ் சிஸ்டம், ஃபுட் பவுண்ட் சிஸ்டம், ஃபுட் பவுண்ட் செகண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுடைய எக்ஸ்பான்ஷன். சிஜிஎஸ் சிஸ்டம். இங்கே சின்னா சென்டிமீட்டர் வந்து லென்த்து சொல்லும்போது சென்டிமீட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. கிராம் ஃபார் மாஸ், வெயிட்டாக சொல்லும்போது கிராமில் சொல்லுவாங்க. டைமுக்கு செகண்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மெத்தட், சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எஃபிஎஸ் மாதிரி இது சிஜிஎஸ். அதே மாதிரி எம்கேஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. லென்த்துக்கு மீட்டர், கிலோகிராம், மாஸுக்கு கிலோகிராம், டைமுக்கு செகண்ட். ஸோ இந்த 3 வெரைட்டிஸ் ஆஃப் யூனிட்ஸ் வந்து உலகளாவிய நாடுகளில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த சிஜிஎஸ், எம்கேஎஸ் அண்ட் எஸ்ஐ யூனிட்ஸ் ஆர் மெட்ரிக் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இந்த சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஸ்ஐ யூனிட், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் சொல்லுவோம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எஃபிஎஸ் இஸ் நாட் அ மெட்ரிக் சிஸ்டம், இட் இஸ் அ பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இது வந்து வெறும் பிரிட்டிஷில் மட்டும்தான் இந்த எஃபிஎஸ் சிஸ்டமை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மற்ற சிஜிஎஸ், எம்கேஎஸ் வந்து ஜென்ரலாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்ஸ் தான். தென் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இதிலேருந்து நம்ம டிரைவ் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன் earlier days scientists performed their experiments and recorded their result in their own system. ஸோ இப்போ நம்ம இந்திய நாட்டில் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாருன்னா நம்ம இந்திய நாட்டில் என்ன அளவுகள் வச்சுருக்கிறோமோ அதை வச்சு தான் அவருடைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இப்போ மற்ற நாடு வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் அதே எக்ஸ்பெரிமெண்ட் இன்னொருத்தர் செஞ்சுருக்காங்கன்னா அந்த நாட்டில் என்ன யூனிட்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் அவங்க அளந்து எழுதியிருப்பாங்க இல்லையா. டியூ டு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் தே couldn't organize experimental results of others. ஸோ அந்த காலத்தில் வந்து கம்யூனிகேஷன்லாம் ஈஸியாக பண்ண முடியல, மொபைல்ஸோ இன்டர்நெட்ஸோலாம் அந்த பழங்காலத்தில் இல்லை. அதனால் ஒருத்தருக்கு இவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கோ அவங்களுடைய ரிசல்ட்டை செக் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ தே பிளான் டு ஃபாலோ அ யூனிஃபார்ம் சிஸ்டம் ஃபார் டேக்கிங் த மெஷர்மெண்ட். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுன்னு பண்ணுறோம் அப்படின்னா உலக நாடுகளில் எங்கே செஞ்சாலும் சேம் அளவுகளில் இருக்கணும் அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணுறாங்க, மெஷர்மெண்ட்ஸ்க்காக பிளான் பண்ணுறாங்க. ஆஸ் எ ஸ்டடிட் இன் த லோயர் கிளாஸஸ் in 1960 in the 11th General Conference on Weights and Measures at Paris in France. ஸோ பாரிஸ் அப்படிங்கிற ஃப்ரான்ஸ் இருக்கக்கூடிய பாரிஸில் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது. கான்ஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு மீட்டிங் மாதிரி உலக நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணுறது. அது வந்து 11வது ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மாசஸ்க்கான ஒரு கான்ஃபரன்ஸ், அது மீட்டிங் மாதிரி 11வது மீட்டிங் 1960 நடக்குது. ஃப்ரான்ஸ் இருக்கக்கூடிய பாரிஸில் நடக்குது. சயின்டிஸ்ட் ரெக்கக்னைஸ் த நீட் ஆஃப் யூசிங் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து எல்லாருக்குமே ஒரு ஜென்ரலான ஸ்டாண்டர்டான யூனிட் வச்சுருக்கணும். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு யூனிட்ஸ் வேண்டாம், அந்தந்த நாட்டுக்கு தேவையான இதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாலும் அட்லீஸ்ட் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காவது ஒரு ஸ்டாண்டர்டான யூனிட்ஸ் தேவை அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. தட் வாஸ் கால்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, அந்த பேர் தான் என்னென்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் இட் பாப்புலர்லி நோன் அஸ் எஸ்ஐ சிஸ்டம். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், எஸ்ஐ சிஸ்டம். இப்போ எம்கேஎஸ், சிஜிஎஸ், எஃபிஎஸ்லாம் சொல்கிறோமா, அந்த மாதிரி எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்றதும் ஒரு இது and is popularly known as SI system. ஸோ இதுக்கு வந்து பாப்புலராக SI சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்ரிவேட்டட் ஃப்ரம் தி ஃப்ரெஞ்ச் நேம். இந்த SI சிஸ்டம் அப்படின்றது எங்கேருந்து அப்ரிவேஷன் கொடுத்தோம், நம்ம அப்ரிவேஷன்றது சுருக்கமாக கொடுக்குறது அப்படின்னா ஃப்ரெஞ்சு வார்த்தை. அது என்னென்னா சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படின்றத வந்து இன்டர்நேஷ்னல் SI சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சயின்டிஸ்ட் சூஸ் 7 physical quantities as base quantities. ஸோ சயின்டிஸ்ட் எல்லோரும் இந்த கான்ஃபரன்ஸ்லாம் வைக்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றா சேர்ந்து ஒரு 7 physical quantities மட்டும் பேஸ் குவான்டிட்டிஸாக வைக்கிறாங்க. இதை வச்சு மற்ற எல்லா குவான்டிட்டிஸும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டிஃபைன்ட் அ ஸ்டாண்டர்ட் யூனிட். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாண்டர்டான யூனிட் வந்து சொல்கிறாங்க. டு மெஷர் ஈச் ஒன். ஸோ ஒவ்வொன்றையும் அளக்கிறதுக்கு என்னெல்லாம் யூனிட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. தே ஆர் நோன் அஸ் பேஸ் யூனிட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இதை வந்து நம்ம பேஸ் யூனிட் இல்லைன்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேஸ் யூனிட்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லுமினஸ் இன்டென்சிட்டி. இதில் வந்து 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க. ஸோ இப்போ லென்த்னா அதோட யூனிட் என்னென்னா மீட்டர், அதுக்கு சிம்பிள் என்னென்னா ஸ்மால் எம். மாஸ்னா கிலோகிராம், கேஜ், டைம் செகண்ட் எஸ். டெம்பரேச்சர் சொல்லும் போது கெல்வின் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம மோஸ்ட் டிகிரி செல்சியஸ் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக சொல்லும் போது எஸ்ஐ சிஸ்டமில் நம்ம கெல்வின் அப்படின்றது தான் சொல்லுவோம். சிம்பிள் பார்த்திங்கன்னா கேபிட்டல் கே அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள்.
தென் எலக்ட்ரிக் கரண்ட்ன்றது ஆம்பியர், அங்கேயும் மறுபடியும் கேபிட்டல் A. amount of substance mole அப்படின்னு சொல்கிறாங்க, MOL ஷார்ட்டாக எழுதியிருக்காங்க சிம்பிள். luminous intensity கேண்டலா அது வந்து CDன்னு கொடுத்துருக்காங்க. You have already studied about length, mass and time in your lower classes. So இதுக்கு கீழே கிளாஸஸில் length, mass, time பற்றி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அதனால் மீதி இருக்கக்கூடிய இந்த 7ல் length, mass, time தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை பற்றி தான் இந்த லெசனில் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். In December 1998, ஸோ அது you know நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் டெம்பரேச்சருக்கு வந்துடலாம். Identify which of the following objects are hot and which of them are cold. ஸோ எதெல்லாம் ஹாட்டான பொருள், இந்த பிக்சரில் எதெல்லாம் ஹாட்டான சப்ஸ்டன்ஸ், எது கோல்டான சப்ஸ்டன்ஸ் நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா? we see a number of objects in our daily life, some of them are cold and some of them are hot. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய பொருள் பார்க்குறோம், அது சிலதெல்லாம் ஹாட்டாக இருக்குது, சிலதெல்லாம் கோல்டாக இருக்குது. Sometimes we may say that two objects are equally hot or cold. சில சமயத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டு பொருள் வச்சுருப்போம், அந்த ரெண்டுமே ஒரே அளவாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி, இதுவும் ஒரே சூட்டில் தான் இருக்குது, இதுவும் சேம் கோல்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பட் there will be some difference in their hotness or coldness. ஆனால் கட்டாயமாக அங்கே ஏதோ ஒரு வித்தியாசம் வந்து கண்டிப்பாக இருக்கும். How do you decide? எதை வச்சு நம்ம இதை டிசைட் பண்ணுறோம்? which is hotter and which is colder? ஸோ எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம் எது கோல்டாக இருக்குது எது ஹாட்டாக இருக்குன்னு அப்படின்னா, you need a reliable quantity to decide the degree of hotness or coldness of an object. ஸோ ஒரு குவான்டிட்டியை வச்சு தான் நம்ம இதை வந்து சொல்ல முடியும். that quantity is temperature. ஸோ அது என்ன டெம்பரேச்சர், எது ரொம்ப ஹாட்டாக இருக்குது எது ரொம்ப கோல்டாக இருக்குது அதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, அதை அளக்கக்கூடிய குவான்டிட்டி தான் வந்து டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம். Temperature is a physical quantity that expresses a degree of hotness or coldness of a substance. அப்போ டெம்பரேச்சர் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளுடைய ஹாட்னஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு பொருளுடைய கோல்ட்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குவான்டிட்டி தான் வந்து டெம்பரேச்சர் அப்படின்றது. ஹீட் எனர்ஜி கிவன் டு அ சப்ஸ்டன்ஸ் வில் இன்க்ரீஸ் இஸ் டெம்பரேச்சர். ஸோ ஒரு பொருளுக்கு நம்ம சூடை செலுத்துகிறோம் அப்படின்னா, ஹீட் எனர்ஜி கொடுக்குறோன்னா அதோடைய டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்கும். ஹீட் எனர்ஜி ரிமூவ் ஃப்ரம் அ சப்ஸ்டன்ஸ் வில் லோயர் இட்ஸ் டெம்பரேச்சர். ஸோ ஹீட் எனர்ஜி வந்து ஒரு பொருள்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதோடைய டெம்பரேச்சர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி, ஸோ டெம்பரேச்சருக்கு வாட் இஸ் டெம்பரேச்சர், டிஃபைன் டெம்பரேச்சர் அப்படின்னா நம்ம இதை எழுதணும். இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி மெஷர் ஆஃப் அன் ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அ பார்ட்டிகல் இன் அ சிஸ்டம். ஸோ ஒரு பொருளுடைய ஆவரேஜான கைனட்டிக் எனர்ஜி அதுதான் வந்து நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். த SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். ஏற்கனவே நம்ம அந்த பாக்ஸில் படித்தோம். டெம்பரேச்சருடைய SI யூனிட் வந்து கெல்வின். டெம்பரேச்சர்ஸ் ஆர் தெர்மாமீட்டர்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர் டைரக்ட்லி. ஸோ எதை வச்சு டேரெக்டாக எவ்வளோ ஹாட் இருக்குது எவ்வளோ கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அளக்குறோம் அப்படின்னா, தெர்மாமீட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ்வலி தெர்மாமீட்டர்ஸ் ஆர் கேலிப்ரேட்டட் வித் சம் ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸ். ஸோ பெரும்பாலும் தெர்மாமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டான ஸ்கேல் வந்து அதில் குறிச்சிருப்பாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனால் அதை குட்டி குட்டியாக லைன் நம்ம ஸ்கேலில் இருக்க மாதிரியே லைன்ஸ்லாம் போட்டு குறிச்சிருப்பாங்க இல்லையா? அது செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் ஆர் மோஸ்ட் காமன்லி யூஸ் ஸ்கேல்ஸ் டு மெஷர் டெம்பரேச்சர். ஸோ பொதுவாக ஜென்ரலாக நிறைய இடங்களில் யூஸ் பண்ணக்கூடியது 3 விஷயங்கள் இருக்கும். சில இடங்களில் செல்சியஸ், சில இடங்களில் ஃபாரன்ஹீட், சில இடங்களில் கெல்வின். ஜென்ரலாக நம்மளுடைய லொக்காலிட்டியில் நம்ம யூஸ் பண்ணது செல்சியஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் எலக்ட்ரிக் கரண்ட், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து ஓடுது, அந்த எலக்ட்ரான்ஸுடைய மூமெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட். The magnitude of electric current is the amount of electric charges flowing through the conductor in 1 second. ஸோ அதோடைய மேக்னிடியூட், அதோடைய அளவு என்ன அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதோ ஒரு கண்டக்டருக்குள்ளே ஒரு செகண்டில் எத்தனை எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதாவது அது நெகட்டிவ் சார்ஜஸ் சொல்லுவோம், எலக்ட்ரான் சொல்லுவோம், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஒரு செகண்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் வந்து அந்த ஒரு இதோடைய மேக்னிடியூடு அப்படின்றாங்க. தென் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பை டைம். அதான் நம்ம டைம் தான் நம்ம ஒரு செகண்டுன்னு சொல்கிறோமா, அப்போ Q பை அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்ன்றது Q, டைம்ன்றது T. ஸோ I இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் கரண்ட்டை குறிப்பிட்றதுக்கு I அப்படின்றது எடுத்திருக்காங்க. ஸோ I இஸ் ஈக்குவல் டு Q பை T. இது ஃபார்முலா, எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலா. எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் கூலும். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜை வந்து எந்த மெஷர்மெண்ட் வச்சு அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தா கூலும் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு அளக்குறாங்க. த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். SI யூனிட்டில் சொல்லும்போது ஆம்பியர் சொல்கிறோம். அண்ட் இட் இஸ் டினோட்டட் ஆஸ் A, கேபிட்டல் A. இங்கே எழுதும்போது ஸ்மால் ஏல ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள். ஆனால் நம்ம அதை டினோட் பண்ணும்போது எழுத்து வடிவத்தில் சொல்லும்போது கேபிட்டல் A போடுறோம். இஃப் 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோயிங் த்ரூ a conductor in 1 second, then the amount of current flowing is said to be 1 ampere. ஸோ ஒரு செகண்டில் 1 கூலும் ஆஃப் சார்ஜ்
அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் என்ன சொல்கிறோன்னா ஒரு ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அம்மீட்டர் இஸ் a device used to measure electric current. இப்போ நம்ம டெம்பரேச்சர் அளக்கிறதுக்கு எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தெர்மாமீட்டர்ஸ். அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து அம்மீட்டர் அப்படிங்கிற ஒரு பொருள். Then amount of substance. Amount of substance is the measure of the number of entities, particles present in a substance. ஒரு பொருளில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்றத அளந்து சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் amount of substance அப்படின்னு சொல்கிறோம். The entity may be atom, molecule, ion, electron or proton. எதுவாக வேணாலும் இருக்கலாம். எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குது, எத்தனை அயன்ஸ் இருக்குது, ஏதோ ஒன்று ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் amount of substance அப்படின்னு சொல்கிறோம். Generally, the amount of substance is directly proportional to the number of atoms or molecules. So, ஜென்ரலாக சொல்ல போனால் ஒரு பொருளுடைய சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா அது எத்தனை ஆட்டம்ஸ் எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கோ அதுதான் வந்து அந்த ஒரு பொருளுடைய amount of substance அப்படின்றது. Can we count the number of copper coins in the picture? So, இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய காப்பர் காயின்ஸ் நம்மளால் என்ன முடியுமா? கண்டிப்பாக முடியும். We can count them easily. But can you count the number of copper atoms in the coin? So, ஒவ்வொரு காயினையும் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே எத்தனை காப்பர் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு எண்ணுங்கன்னு சொன்னால் என்ன முடியுமா நம்மளால்? It is very difficult to count the number of atoms. கண்டிப்பாக ஒவ்வொரு பொருளும் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் கவுண்ட் பண்ணுங்கன்றது ரொம்பவே முடியாத ஒரு காரணம் என்ன அதுக்கு அப்படின்னா இட் இஸ் நாட் விசிபிள். ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் ஆட்டம்ன்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கண்ணுக்கு தெரியாத விஷயம் தான் ஆட்டம்ஸ். த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் மாலிகுல் இன் சப்ஸ்டன்ஸ் இஸ் மெஷர்ட் இன் மோல். ஸோ இந்த கண்ணுக்கு தெரியாத ஆட்டம்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுறோன்னா மோல் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை வச்சு அளக்கிறோம். இட் இஸ் a SI யூனிட். ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். மோல் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ஒரு மோல் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு கூலும்னா எவ்வளோன்னு படித்தோம் இல்லையா? ஒரு செகண்டில் ஒரு செகண்டில் எவ்வளோ இது பாஸ் ஆகுதோ தட் இஸ் ஒரு கூலும் 1 கூலம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னு படித்தோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு மோல் அப்படின்னா என்னென்னா டிஃபைன்ட் ஆஸ் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் விச் கண்டெயின் 6.023 × 10⁻23 entities. It is denoted as molecules. Mole, MOL, mole. ஸோ ஒரு மோல் அப்படின்றது என்ன டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளில் 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸோ மாலிக்யூல்ஸோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து நம்ம மோல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மோலை வந்து நம்ம அவகாட்ரோ நம்பர் அப்படின்னும் சொல்கிறோம். ஸோ இது வந்து 1 வேர்ட்ஸை கேட்டாலும் கேட்பாங்க. ஒரு மோலுடைய வேல்யூ அவகாட்ரோ நம்பர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. தென் luminous intensity. Have you seen these scenes on the television? ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் நம்ம டிவியில் பார்ப்போம் இல்லையா? வாட் இஸ் த எம்பையர் டூயிங்? அந்த எம்பையர் என்ன பண்ணுவாராங்க? ஹி இஸ் செக்கிங் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் பை யூஸிங் அ இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஒரு பொருளை வச்சு எந்த அளவுக்கு லைட் இருக்குது இந்த கிரவுண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெஸ்ட் பண்ணுறாரு. த மெஷர்மெண்ட் ஆஃப் தி பவர் ஆஃப் எமிட்டட் லைட், எவ்வளோ லைட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அளக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பை அ லைட் சோர்ஸ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். ஸோ ஒரு லைட்டை வச்சு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம luminous intensity அப்படின்னு சொல்கிறோம். per unit solid angle is called as luminous intensity. ஸோ ஒரு யூனிட் ஆங்கிளில் எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அளக்கிறோம் அப்படின்னா அதை luminous intensity அப்படின்றோம். வெளிச்சம் கூட எடுத்துக்கலாம் அதில். the SI unit of luminous intensity is candela and it is denoted as CD. ஸோ அதோடைய SI யூனிட் வந்து கேண்டலா டினோட் பண்ணுறது ஸ்மால் சியும் ஸ்மால் டியும் ஒன்றா சேர்ந்து டினோட் பண்ணோம். த லைட் எமிட்டட் ஃப்ரம் தி காமன் வேக்ஸ் கேண்டில். இப்போ ஆர்டினரியாக நம்ம கேண்டில் வீட்டில் பற்ற வைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த கேண்டில்லேருந்து எவ்வளோ லைட் வந்து வெளிப்படுது அப்படின்னா இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 கேண்டலா. அதாவது அதுலேருந்து வரக்கூடிய அந்த லைட்டுடைய அளவு வந்து ஒரு கேண்டலா அப்படின்றாங்க. luminous intensity is measured by ஃபோட்டோமீட்டர். ஸோ நம்ம தெர்மாமீட்டர் அம்மீட்டர் மாதிரி இந்த லைட்டுடைய கெப்பாசிட்டி எதை வச்சு நம்ம அளக்கிறோம் அப்படின்னா ஃபோட்டோமீட்டர் அப்படிங்கிறத வச்சு தான் அளக்கிறோம். இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. luminous intensity மீட்டர், இதுக்கு இன்னொரு பேர் வந்து luminous intensity மீட்டர். இங்கே ஃபோட்டோனா லைட், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபோட்டோ லைட் அளக்கிறதுக்கு ஃபோட்டோமீட்டர் which gives the luminous intensity in terms of candela directly. ஸோ டேரெக்டாக அந்த கேண்டலா அப்படிங்கிற இதை வச்சு அது டேரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கும். தென் plane angle. ஸோ இங்கே அப்பார்ட் ஃப்ரம் தி 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் 3 தவிர மீதி 4 நம்ம இங்கே பார்த்துட்டோம். we have 2 more units known as derived units. we'll study about them now. ஸோ அது இல்லாமல் இன்னொரு யூனிட்ஸ் இருக்குது, derived units அப்படின்னு சொல்கிறோம்.
plane angle is the angle made at the intersection of two straight lines or intersection of two planes. So ரெண்டு straight line வந்து ஒண்ணா இணையக்கூடிய அந்த இடம் தான் வந்து intersection அப்படின்னு சொல்றோம். ரெண்டு straight line வந்து ஒண்ணா join ஆகுதுன்னா அதை வந்து நம்ம plane angle அப்படின்னு சொல்றோம். The SI unit of plane angle is radian. அந்த ரெண்டும் ஒண்ணா வந்து சேரக்கூடிய அந்த ஆங்கிளுக்கு என்ன பேருன்னா angle of radian அப்படின்னு சொல்றோம். அது வந்து RAD அப்படிங்கிற எழுத்தை வச்சு denote பண்றாங்க, எழுதலாம். Radian is the angle subtended at the center of a circle by an arc whose length is equal to the radius of the circle. So இப்போ ஒரு ஆர்க்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சி சென்டரில் கொண்டு வந்து அந்த லைனை ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஏற்படக்கூடிய அந்த ஆங்கிளை தான் வந்து ரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரேடியன் வந்து அந்த ரேடியஸ் சர்க்கிளுடைய ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய லென்த்து அப்படின்றாங்க. ஸோ இங்கே பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது ஒரு ரேடியன் எவ்வளோ இருக்குன்னா 180 டிகிரி பை பை. ஸோ 180 டிகிரி பை பையை வச்சு சம்ஸ் வந்து இங்கே டிகிரியிலேருந்து ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாலிட் ஆங்கிள் தென் சாலிட் இப்போ நம்ம அங்கே படித்தது ரேடியன் பிளேன் ஆங்கிள் படித்தோம். ஸோ இங்கே வந்து சாலிட் ஆங்கிள் இஸ் தி ஆங்கிள் ஃபார்ம்டு பை 3 or more planes. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம், ரெண்டு பிளேன்ஸ் ஒன்றா சேரக்கூடிய அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஆங்கிள்னு பார்த்தோம். இது என்ன சொல்கிறாங்க, 3 இல்லைனா இன்னும் நிறைய பிளேன்ஸ் ஒன்றா 3 லைனோ 4 லைனோ ஒன்றா வந்து சேரும்போது ஏற்படக்கூடிய ஒரு ஆங்கிளில் தான் வந்து சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். It can also be defined as angle formed at the vertex of the cone. ஸோ ஒரு கோன் இருக்குது அப்படின்னா அந்த கோனுடைய வெர்டெக்ஸில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஆங்கிளை தான் வந்து சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். The SI unit of solid angle is steradian and it is denoted by SR. அங்கே ரேடியன் படித்தோம், இங்கே ஸ்டீரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து ஸ்டீரேடியன் வந்து SR அப்படிங்கிற யூனிட்டை வச்சு சொல்கிறாங்க. Steradian is the solid angle at the center of the sphere subtended by a portion whose surface area is equal to the square of the radius of the sphere. இங்கே ஸ்பியர்ன்றது ஒரு பெரிய ஒரு சர்க்கிளில் தான் 3Dயாக சொல்லும் போது ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பால் வச்சுக்கோங்களேன். அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸ்டீரேடியன் அப்படின்னா என்ன, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரேடியனில் பார்க்கும்போது என்ன சொன்னோம், அது ஒரு லைன் வந்து சென்டரில் ஜாயின் பண்ணும்போது அங்கே ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஆங்கிள் சொன்னோமோ அதே மாதிரி தான் இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு ஆங்கிள் ஸ்பியருடைய சென்டரில் வந்து சேரும்போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஆங்கிளை தான் வந்து இங்கே ஸ்டீரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். is equal to the square of the radius. அங்கே வந்து is equal to the radius தான் சொன்னோம், ஆனால் இங்கே வந்து square of the radius, அந்த ரேடியஸ்க்கு டபுள் மடங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சாலிட் ஆங்கிள். 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட லைன்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து சேரும்போது அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு ஆங்கிள் தான் வந்து சாலிட் ஆங்கிள். இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளேன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிள். இப்போ சாலிட் ஆங்கிளுக்கும் பிளேன் ஆங்கிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இட் இஸ் அன் ஆங்கிள் மேட் ஆஃப் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ லைன்ஸ் ஆர் பிளேன். ஸோ 2 லைன் ஒன்றா சேரும்போது அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஆங்கிள் பிளேன் ஆங்கிள். 3 or more planes காமனாக 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட லைன்ஸ் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா அங்கே ஏற்படக்கூடிய ஒரு ஆங்கிள் சாலிட் ஆங்கிள். இட் இஸ் 2 dimension. இந்த பிளேன் ஆங்கிள் வந்து 2 dimension ஃபிகர், சாலிட் ஆங்கிள் வந்து 3 dimension. இதோடைய யூனிட், பிளேன் ஆங்கிளுடைய யூனிட் வந்து ரேடியன், சாலிட் ஆங்கிளுடைய யூனிட் வந்து ஸ்டீரேடியன். தென் clocks are used to measure time interval. ஸோ clock எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா டைம் பார்க்கறதுக்காக. So many clocks are being used from the ancient times. Scientists have modified the mechanism of the clocks every day by obtaining accuracy. So scientists நிறைய பழையங்காலத்து சயின்டிஸ்ட் நிறைய இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, வெரைட்டிஸ் ஆஃப் வாட்சஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அதை இன்னும் மாடிஃபை பண்ணி மெக்கானிசம்ஸ் எல்லாம் அதில் இது பண்ணி ரொம்ப அக்யூரேட்டான டைம் சொல்கிற மாதிரியான கிளாக்ஸ் எல்லாம் இப்போ உருவாடுச்சு. டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேவை வச்சு அதில் வரக்கூடிய அந்த பிக்சரை வச்சு டிஸ்பிளேவை வச்சு கிளாக்ஸை வந்து எத்தனையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா அனலாக் கிளாக், டிஜிட்டல் கிளாக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிஜிட்டல் கிளாக் எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லையா. ஸோ அனலாக் கிளாக் அப்படின்னா என்னென்னா, அனலாக் கிளாக்ஸ் லுக் லைக் அ கிளாசிக் கிளாக். இட் ஹேஸ் 3 hands to show the time. ஸோ அனலாக் கிளாக்ன்றது ஜென்ரலாக நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா, அந்த 3 முள் இருக்கும், செகண்ட் முள், ஹார் காட்டுற முள், மினிட்ஸ் காட்டுற முள் இருக்கும். அந்த 3 முள் இருந்து நம்பர்ஸ் எல்லாம் வந்து பிக்சர் காட்டுச்சுன்னா அதுதான் வந்து அனலாக் கிளாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அனலாக் கிளாக்கில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஹவரை காட்டக்கூடிய ஆங்கிள் வந்து ஷார்ட்டாக இருக்கும், ஹேண்ட் வந்து ஷார்ட் ஹேண்டாக இருக்கும் இல்லையா, ஹார் ஹேண்டு.
இட் இஸ் ஷார்ட் அண்ட் திக்கு, பார்க்க சின்னதாக இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அது என்ன காட்டணும்னா நமக்கு ஹவரை காட்டும். அடுத்து மினிட்ஸ் ஹேண்ட், இட் இஸ் லாங் அண்ட் தின், நீளமாக இருக்கும், மெலீஸாக இருக்கும். அது என்ன காட்டும் அப்படின்னா மினிட்டை காட்டும். செகண்ட் ஹேண்ட்ஸ், இட் இஸ் லாங் அண்ட் வெரி தின், அது எல்லாம் 3 முள்ளே இது ரொம்ப நீளமாக இருக்கும், ரொம்ப மெலீஸாக இருக்கும், ஃபாஸ்ட் மூவிங் கொடுக்கும். இட் ஷோஸ் செகண்ட், இட் மேக்ஸ் 1 ரொட்டேஷன் இன் 1 மினிட். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரொட்டேஷன் அது சுற்றிட்டு வந்துடும். அண்ட் 60 ரொட்டேஷன்ஸ் இன் 1 ஹவர், ஒன் ஹவருக்கு அது 60 முறை சுற்றி வந்துடும் அந்த கிளாக்கு. Analog clocks can be driven either mechanically or electronically. ஸோ இந்த அனலாக் கிளாக்ஸை வந்து மெக்கானிக்கலாகவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், எலக்ட்ரிக்கலாகவும் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். Then digital clocks. A digital clock displays the time directly. ஸோ இந்த டிஜிட்டல் கிளாக்கில் வந்து டேரெக்டாக அந்த நம்பரே காட்டிடும். நம்ம அனலாக் கிளாக்கில் நம்பர் காட்டாது, ஆனால் இதில் நம்பரே காட்டிடும் நமக்கு டேரெக்டாக. It shows the time in numerals or other symbols. நம்பர்லையும் காட்டுறோம், இல்லை வேறு ஏதாவது சிம்பிள்ஸில் கூட காட்டும். It may have 12 hours or 24 hours display. ஸோ சில வாட்ச் வந்து 12 ஹவர்ஸ்லையும் காட்டும், சில வாட்சில் வந்து 24 ஹவர்ஸ்லையும் காட்டும். ரீசன்ட் கிளாக்ஸ் ஆர் ஷோயிங் டே, டைம், மந்த், இயர், டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா. ஸோ இதிலே இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் கிளாக்கில் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும், மாதம் என்ன, வருஷம் என்ன எல்லாமே காட்டிடுது. Digital clocks are often called as electronic clocks. இந்த digital clocks நம்ம வந்து electronic clocks அப்படின்னு சொல்கிறாங்க. Types of clocks based on working mechanism. ஸோ ஒர்க் பண்ணக்கூடிய மெக்கானிசமை வச்சு நம்ம வாட்சஸை வந்து பிரிக்கிறோம். அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ அதை வச்சு 2ஆக பிரிச்சிருக்காங்க, அனலாக் டிஜிட்டல். இப்போ இது வந்து ஒர்க் எப்படி அது வேலை செய்யுதுன்றதை வச்சு 2ஆக பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா குவார்ட்ஸ் கிளாக்கு, அட்டாமிக் கிளாக் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. working mechanism வச்சு. Quartz clock. These clocks are activated by electronic oscillations which are controlled by a quartz crystal. ஸோ இந்த குவாட்ஸ் கிளாக் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஆசிலேஷன்ஸ் அதில் நடந்துகிட்ருக்கோம். இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் கிறிஸ்டல் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுது. த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ வைப்ரேட்டிங் கிறிஸ்டல் இஸ் வெரி ப்ரெஷியஸ். ஸோ இதோடைய ஃப்ரீக்வன்சி அது அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது ரொம்ப ப்ரெசைஸாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ குவாட்ஸ் கிளாக் இஸ் மோர் அக்யூரேட் தென் மெக்கானிக்கல் கிளாக். ஸோ மெக்கானிக்கல் கிளாக்கை விட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் கிளாக் தான். ஏன்னா அது குவாட்ஸ் கிறிஸ்டல் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதோடைய அக்யூரசி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். These clocks have an accuracy of 1 second in every 10 to the power 9 seconds. ஸோ இதோடைய அக்யூரசி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செகண்டை 10 to the power 9 செகண்ட்ஸால் நம்ம இது பண்ணும்போது எவ்வளோ ஒரு அக்யூரசி கிடைக்குமோ அவ்வளோ அக்யூரசி இருக்கும். ஸோ குவாட்ஸ் கிளாக்ன்றது ரொம்ப ரொம்ப கரெக்டாக டைம் சொல்லக்கூடிய ஒரு கிளாக். தென் அட்டாமிக் கிளாக். These clocks make use of periodic vibrations occurring within the atom. ஸோ ஒரு ஆட்டம்குள்ளே பீரியாடிக்கலாக மூமெண்ட்ஸ் ஏற்படும் போது அதிலிருந்து டைம் வந்து காட்டும். These clocks have an accuracy of 1 second in every 10 to the power 13 seconds. ஸோ அதில் வந்து 10 to the power 9 செகண்ட்ஸ் சொன்னோம். இந்த அட்டாமிக் கிளாக்கில் வந்து 10 to the power 13 செகண்ட்ஸ் வரைக்குமே அக்யூரசி இது வந்து காட்டும். அட்டாமிக் கிளாக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான அட்டாமிக் கிளாக்கை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜிபிஎஸ் சிஸ்டமில் யூஸ் பண்ணுவாங்க. குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். ஸோ சேட்டலைட்ஸில் இந்த மாதிரியான வாட்சஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் டைமை வந்து ஃபுல்லாக சொல்லக்கூடிய அந்த பிளேசஸில் இந்த மாதிரியான அட்டாமிக் கிளாக்ஸை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ சிபிஎஸ் உடைய எக்ஸ்பான்ஷன் பார்த்துக்கோங்க, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். GLONASS அப்படின்னா குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ். அக்யூரசி இன் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ அளக்கும் போது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா we have seen that measurements is the base of all experiments in science and technology. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணுன்றது தான் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய இதுன்னு பார்த்தோம் இல்லையா. the value of every measurements contains some uncertain. ஸோ என்ன தான் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இது பண்ணாலும் கூட சில வித்தியாசங்கள் வந்து அதில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. these uncertains are called as errors. இந்த சில மாற்றங்களை வந்து நம்ம எரர்ஸ் அப்படின்னு சொல்கிறது, சின்ன சின்ன தவறுகள் சொல்கிறது. எரர் இஸ் டிஃபைன்ட் அஸ், எரர் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் எரர் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரியல் வேல்யூ அண்ட் தி அப்சர்வ்ட் வேல்யூ. ஸோ ஆக்சுவலாக இருக்கக்கூடிய உண்மையான வேல்யூக்கும் நம்ம கவனித்து பார்த்த வேல்யூக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு மைனஸ் பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடியது தான் வந்து எரர் அப்படின்னு சொல்கிறோம். while taking measurements errors should be minimum and the measured value should be precise and accurate. ஸோ நம்ம ஒரு பொருளை வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து எரர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும், நம்ம எடுக்கக்கூடிய மெஷர்ஸ் வந்து ரொம்ப ப்ரெசஸாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும். போத் ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரசி மே சீன் டு பி சேம். ஸோ ரெண்டு ப்ரெசிஷனும் அக்யூரசி பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். look at the arrow shoot by 3 persons. ஸோ இதில் 3 பேர் போட்டிருக்கக்கூடிய அந்த ஆரோஸோடைய பிக்சர்ஸ் காட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த ஃபஸ்ட் இமேஜ் ஆல் தி ஆரோஸ் ஆர் ஹிட் அட் தி சென்டர். ஸோ ஃபஸ்ட் இமேஜில் எல்லா ஆரோவும் வந்து சென்டரில் விழுந்திருக்கு.
In the second image, all the arrows are hit at the same place but not at the center. So இதில் அடுத்த பிக்சரில் ஒரே இடத்துல இருக்குது, ஆனால் சென்டரில் கிடையாது. It shows that first person is precise and accurate. So இதில் இதை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போட்டவங்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். The second person is precious but not accurate. ஸோ செகண்ட் பர்சன் போட்டிருக்கிறது என்னென்னா ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்குது, ஆனால் அக்யூரேட்டாக கிடையாது, சரியான இடத்துல இல்லை, ஆனால் கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். பட் தி தேர்ட் பர்சன் இஸ் நெய்தர் ப்ரெஷியஸ் ப்ரெசைஸ் ஆர் அக்யூரேட். ஆனால் மூணாவது ஆள் வந்து அக்யூரேட்டாகவும் இல்லை, ப்ரெசைஸாகவும் இல்லை. அதாவது சரியான இடம், சரியாக போட்டிருக்கக்கூடிய ஒரு விதம், ரெண்டுமே தான் வந்து இந்த ப்ரெசைஸ்க்கும் accuracy உள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம். So accuracy is a closeness of the measured value to the actual value or true value. So accuracy அப்படின்னா என்னென்னா, ஆக்சுவலான வேல்யூ இருக்கும் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக ரொம்ப கிட்ட வரக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து அக்யூரசி, சரியானது அப்படின்னு சொல்கிறது தான் அது. Precision is the closeness of two or more measurements to each other. So இந்த precision அப்படின்றது என்னென்னா, 2-3 கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸை வச்சு ஓகே இது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது தான் precision. ஸோ accuracy தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். While making measurements, accuracy is always desired. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுனா accuracy தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். The measured value should be close to the true value. ஸோ நம்ம அளக்கக்கூடிய அந்த அளவுகள் வந்து உண்மையான அளவுகளோட ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆகணும். Approximation. While we prepare a dish, we choose the ingredients approximately. நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு போட வேண்டிய அந்த பொருட்கள் வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம அளந்து எடுத்துப்போம். We do not measure them accurately always. ஆனால் ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டாக அதை அப்படியே உட்காந்து ஒரு அரிசி கூட எக்ஸ்ட்ரா வரக்கூடாதுன்ற மாதிரி நம்ம அளக்குறோமா அப்படின்னா இல்லை. Similarly, it is not possible to set the exact value while taking measurement. ஸோ அதே மாதிரி தான் வந்து எப்படி ஒரு அரிசி 2 அரிசி கூட நம்ம கரெக்டாகலாம் எண்ணிட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது. அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது சில மிஸ்டேக்ஸ் வந்து கட்டாயமாக வரும். சம்டைம்ஸ் we take the approximate value. ஸோ சில சமயத்தில் நம்ம தோராயமான ஒரு அளவு எடுத்துப்போம். இது 1 கிலோ இருக்கலாம், ஒரு 1/2 கிலோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் approximate value. Approximation is the process of finding a number close to the exact value of the measurement of a physical quantity. ஸோ ஒரு பொருளை நம்ம அளக்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே அளந்து வச்சுருக்கக்கூடிய அந்த அளவோட கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு மெஷர்மெண்ட் கரெக்டாக, ரொம்ப கரெக்டாக இல்லைனாலும் ஓகே அது அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது தான் வந்து அப்ராக்சிமேஷன் சொல்கிறோம். இட் இஸ் அன் எஸ்டிமேஷன் ஆஃப் அ நம்பர் ஆப்டைன் பை ரவுண்டிங் ஆஃப் அ நம்பர் டு இட்ஸ் நியரஸ்ட் பிளேஸ் வேல்யூ. ஸோ அதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் வேல்யூக்கு நம்ம ரவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய எஸ்டிமேஷன் தான் அது. when the data is inaccurate, physicists are in need of an approximation to find the solution for problems. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து அளந்து சொல்லியிருக்கக்கூடிய டேட்டா வந்து இன்அடிக்குவேட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரியானதாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபிசிசிஸ்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்துடைய மெஷர்மெண்ட்ஸையும் வச்சு ஒரு அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வச்சு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவாங்க. Approximations are usually based on certain assumption having a scientific background and they can be modified whenever accurate is needed. ஸோ இது ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்டை வச்சு தான் இந்த அப்ராக்சிமேஷன் பண்ணுவாங்க. அக்யூரசி ரொம்ப தேவைன்ற இடத்துல அவங்க மறுபடியும் அதை ரீபேக் பண்ணிக்குவாங்க, மாடிஃபை சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்திக்குவாங்க. Rounding off. Calculators are widely used in day-to-day life to do calculations. So calculators வச்சு நம்ம calculations பண்ணுறோம். அன்றாட வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நம்ம calculators யூஸ் பண்ணுறோம். The result given by the calculator has too many digits. ஸோ நம்ம calculator கொடுக்கக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து நிறைய டிஜிட்ஸ் அதில் இருக்கும். Hence the result containing more digits should be rounded off. அப்போ நிறைய நம்பர்ஸ் வரக்கூடிய இடத்த வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா, the technique of rounding off is used in many areas of physics. ஸோ ஃபிசிக்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த ரவுண்டிங் ஆஃப் விஷயம் வந்து நடக்கும். ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 185 ருபீஸ்ன்னு சொல்கிறத வந்து 200 அப்படின்னு சொல்கிறோம். அந்த நியரிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, மேக்ஸ்லலாம் இது பார்ப்போம். அதுதான் ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப். டிசைட் விச் இஸ் அ லாஸ்ட் டிஜிட் டு கீப். ஸோ கடைசி டிஜிட் உங்களுக்கு எது வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி எடுத்துக்கணும். லீவ் இட் த சேம் இஃப் த நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் லெஸ் தென் 5. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கு அடுத்த டிஜிட் உங்களுக்கு 5 விட கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இன்க்ரீஸ் இட் பை 1 இஃப் தி நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் 5 ஆர் கிரேட்டர் தென் 5. ஒருவேளை இப்போ 145 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 145. அப்போ நம்ம அந்த 5 வேண்டாம், நமக்கு 14 மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, அப்போ 14 பக்கத்தில் 5 இருக்குது, அப்போ அது 6ஆக மாற்றிக்கலாம். இல்லைனா சப்போஸ் அது 5 விட சின்னதாக இருக்குன்னா அதை வந்து நம்ம 6ஆக மாற்றாமல் 0வாக மாற்றிடணும். ஸோ அதுதான் 5க்கு மேற்பட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நம்பர் போட்டுக்கலாம், 5க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா 0 போட்டுக்கணும். அதுதான் வந்து ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம்.
Thanks for watching my video. Take care.